ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு இபிக் ரூல்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து பாருங்க. இல்லைனா இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைன் புரியாது. கேஸ் எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்தா கொஞ்சம் போட்டுடுங்க. அப்போ சரி கேஸ், நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. வாங்க நாம கதைக்குள்ள போயிடலாமா? போன சாப்டர்ல ஹீரோ அந்த தண்டர் கிளவுட் செக்டோட யங் மாஸ்டரை செமைய போட்டு அடிச்சிருப்பா. அப்படியே ஹீரோ போய் அந்த டிவைஸில் ஏறி ஹீரோட பவர் செக் பண்ணிய போது அந்த டிவைஸில் இருந்து ஒரு பெரிய லைட்டு வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் வாய பிளந்துட்டாங்க. அப்பதான் ஒருத்தன் போய் இந்த விஷயத்த பத்தி நைட் கிங் சிட்டியோட எல்டர்கிட்ட சொல்லியிருப்பா. இந்த ஆளு இது கேட்டுட்டு வெளியிலும் வந்து பார்த்து ஷோக் ஆயிருப்பா. இப்ப இதுல இருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த எல்டர் சொல்றா, 2 நாளைக்கு சிட்டியிலோட பாலிசை விட்டு வெளியில வராது, எல்லாரும் என் கூட வாங்க, இந்த வேலையை பார்த்து விட்டது யாருன்னு போய் பார்க்கலாம். அந்த பில்லர் ஆஃப் லைட்டை வர வச்சவரை யாராச்சும் எதிர்த்து பேசவோ அவர்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்க பார்த்தாங்கன்னா யாரும் என்னென்னலாம் பார்க்காம அவங்கள கொண்டுடுங்க. இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுங்க. பின்னாடி இருக்க கார்ட்ஸ் சரி எல்டர். அங்கிருந்த பேனல் கட் பண்ணா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போனா அந்த யங் மாஸ்டர் லீ போடியா கிடக்குறா. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, டேய் சீக்கிரமா வந்து இவனோட போடி எடுத்துக்கிட்டு போங்கடா. அப்ப இதை பார்த்துட்டு அந்த தண்டர் கிளவுட் செக்டரோட எல்டர்ஸை கடுப்பாய் சொல்றாங்க, ஃபெய்யூன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சாகிறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. அப்ப அந்த லியோபனோட ஷிப்ல இருக்க ஆளுகளை சொல்றாங்க, எல்டர்ஸ் யங் மாஸ்டரை கொன்னது அவர்தான், எங்களுக்கு இதுல ஒரு சம்பந்தமும் இல்ல. அப்ப இவங்க சொன்னது கேட்டுட்டு அந்த லியோ பொண்ணு கடுப்பாய் கத்துறா, டேய் வாய மூடுங்கடா, அவர் இல்லைன்னா நீங்க இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சரிமா இப்போதைக்கு இது பேச வேணாமே. அப்ப அந்த குட்டி பொண்ணு வந்து முன்னாடி நின்று சொல்றா, யாரும் பயப்படாதீங்க, உங்களை எல்லாம் நான் ப்ரொடெக்ட் பண்ணறேன். அப்ப ஹீரோ நேரா அங்கிருந்து ஷிப்புக்குள்ள வந்து இந்த பொண்ணோட தலையில தடவி கொடுத்துக்கிட்டே சொல்றா, ஹே பயப்படாத, இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான். அப்ப ஹீரோ பார்த்து அங்க இருக்க ஆளுகளை சொல்றாங்க, இந்த ஷிப்பை விட்டு சீக்கிரமா கீழே இறங்கு, நீங்க பண்ணதுக்கு நாங்க தான் இங்க சாக போறோம். அப்ப அவங்களே பார்த்து ஹீரோ கேக்குறா, ஆமா அவனை நான் கொன்னுட்டேன், அதுக்கு இப்ப இங்க என்ன நடக்க போகுது? அப்ப அந்த தண்டர் கிளவுட் செக்டரோட எல்டர்ஸ் அட்டாக் பண்ண தயாராகிட்ட சொல்றாங்க, நீ யாரா வேணா இருந்துக்கோ, இப்போ ஃபர்ஸ்ட் எங்க கூட தண்டர் கிளவுட் செட்டுக்கு வா, அங்க வச்சு உன்னோட கதையை நாங்க முடிக்கிறேன், நீ இதை ரெசிஸ்ட் பண்ண நாங்க உன்னை இங்கே கொண்டுடுவோம். அப்படி அவங்க பவர் கேதர் பண்ணி அட்டாக் பண்ண வரும்போது அப்ப அந்த சிட்டியிலோட பொண்ணு அங்கிருந்து கடுப்பாய் கத்துறா, ஏய் நைட் கிங் சிட்டிக்கு வந்துகிட்டு நீங்க தோணத மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க யாரு பெர்மிஷன் கொடுத்தது? இப்போ இவங்க அட்டாக் பண்ண அந்த பவர் கேன்சல் பண்ணிட்டு பாக்குறா, யாரா அது? அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து வந்துகிட்ட சொல்றா, நான் தான் இந்த நைட் கிங் சிட்டியோட எங்களோடு, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நைட் கிங் சிட்டிக்குள்ள வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? அந்த தண்டர் கிளவுட் செக்டரோட ஒரு எல்டர் சொல்றா, ஓ அப்போ இதுதானா இந்த நைட் கிங் சிட்டியோட யங் மிஸ்ஸா? அப்ப இன்னொரு எல்டர் சொல்றா, ஆக்ஷனுக்கு வந்த எங்களோட யங் மாஸ்டர் சிட்டி கேட்டோட வெளியில இறந்துட்டாரு, இதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப அவங்க கடுப்பாய் சொல்றாங்க, ஓ அப்படியா, அப்ப எங்களோட தண்டர் கிளவுட் செட்டுக்கிட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு நாங்க காட்டுறேன். அப்ப அந்த நைட் கிங் சிட்டியோட எல்டர் அங்க வந்துட்டு கேக்குறா, டேய் தண்டர் கிளவுட் செட், என்னடா உங்களோட வார் ரொம்ப அதிகமா இருக்கு, சரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா போதுமா? அப்ப இவரே பார்த்தது அவங்களுக்கு அல்ல இல்ல. அப்ப அந்த எல்டர் நேரா வந்து அந்த பொண்ணு கிட்ட மரியாதை செஞ்சுக்கிட்டு சொல்றா, யங் மிஸ் உங்களை வெல்கம் பண்ண வர்றதுக்கு கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு, அதனால என்ன மன்னிச்சிடுங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எல்லாரும் இங்க எந்திரிங்க, நான் லிங்க்டின் ஹாலோட மெர்ச்சன்ஷிப்ல வந்ததுனாலதான் இவ்வளவு சீக்கிரமா என்னால வர முடிஞ்சது. எல்டர் சிங்கே, அந்த தண்டர் கிளவுட் செக்ட்ல இருக்க ஆளுகளுக்கு இந்த ஆக்ஷன்ல கலந்துக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அதனால அவங்கள சீக்கிரமா இங்கிருந்து கிளம்ப சொல்லுங்க. அப்ப அந்த எல்டர் சொல்ற, தண்டர் கிளவுட் செட் சீக்கிரமா இங்கிருந்து வெளியே போயிடுங்க. அப்ப அவங்க சொல்லிட்டு போறாங்க, இது சீக்கிரமா முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க, இதுக்கான பதிலுக்கு நாங்க சீக்கிரமா வருவோம். அப்ப அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட கேக்குறா, இந்த நைட் கிங் சிட்டியோட எங்களோட மிங்கியோ, உங்களோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்ப ஹீரோ அந்த பொண்ணை மைண்ட் பண்ணாமே போய்கிட்டு இருக்கா. அப்ப அந்த லியோ பொண்ணோட ஷிப்ல இருக்க ஆளுகள் சொல்றாங்க, லோடு இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவர் எங்களோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல ஒரு மெம்பர் கூட கிடையாது. அப்ப அந்த லியோ பொண்ணு வந்து சொல்றா, மிங்கி இவர் என்னோட ஃப்ரெண்டு தான், இவரை ஏதாச்சும் தப்பு பண்ணி இருந்தா அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேன். அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றா, பிக் பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணறேன். அப்ப இது கேட்டது ஹீரோ அங்கிருந்து சிரிக்கிறா. அப்ப அந்த மிங்கியோ பொண்ணு கேக்குறா, அப்ப இவர் உங்க கூட வரலையா? அப்ப அங்க இருக்க ஆளுக, ஆமா அவர் எங்க கூட வரல, அவர் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்ப இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு அந்த லியோ பண்ண நினைக்கிறா, இவ்வளவு வருஷமா நான் உங்களுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனா நீங்க கொடுக்குற ரிவார்டு எனக்கு இதுதானா? அப்ப அங்கிருந்து அந்த மிங்கியோ பொண்ணு சொல்றா, ஓ அப்படின்னு நீங்க 2 பேரும் இன்னையில இருந்து இந்த நைட் கிங் சிட்டியோட ஒரு முக்கியமான கெஸ்ட்ஸ், உங்களுக்காக நைட் கிங் சிட்டி சார்பா ஹால் ஆஃப் விசிட்டர்ஸ்ல ஒரு ரூம் ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க, சீக்கிரமா எங்க கூட வாங்க. அப்ப அந்த லியோ பொண்ணு கேக்குறா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது கேட்டது அந்த ஷிப்ல இருந்த முட்டா பசங்க, என்னது கெஸ்ட்ஸா,
அதுவும் அந்த விசிட்டர் ஆள் இல்லையா, என்ன இங்க நடக்குது, இவனை கைது செய்து கூட்டிட்டு போகணும் பார்த்தா இவனுக்கு அதுக்கு மேல மரியாதை இங்க கிடைக்குது. அப்ப ஹீரோ அவங்கள போக பார்க்கும்போது அதுல இருந்து ஒருத்தன் பேக்ல இருந்து கேக்குறா, சேர்மேன் எங்களே உங்க கூட கூட்டிட்டு போக முடியுமா? அப்ப அந்த லியோ பொண்ணு திரும்பி நின்னு சொல்றா, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ கையும் கட்டி சும்மா நின்னா அந்த சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து ஃபிளையிங் கிளவுட் சேம்பர் ஆஃப் கொமர்ஸுக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. அப்ப ஹீரோ கேக்குறா, இந்த குரூப்பை ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி யங் மாஸ்டர், ஆனா இது மறந்துடுங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் உண்மையில ரொம்ப பாவானவங்க. இப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்ட சொல்றா, நீ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டா இருக்க. அங்கிருந்து பேனல் கட் பண்ண அவங்க சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப அந்த மிங்கி பொண்ணு சொல்றா, நான் உங்களை நைட் கிங் சிட்டிக்கு வெல்கம் பண்றேன். அப்ப இது பார்த்துட்டு அந்த லிங்ஃபாம் பையில கடுப்பா நினைக்கிறா, டேமிட் நான் ரொம்ப பெரிய தப்பா பண்ணிட்டு இருக்க. அந்த மிங்கி பொண்ணு கூட இவன் க்ளோஸ் ஆகுதுக்குள்ள இவனை இங்கிருந்து எப்படியாச்சும் வெளியே துரத்தி ஆகணும். அப்ப அந்த மிங்கி பொண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, சரி நான் உங்களோட பேரு தெரிஞ்சுக்கலாமா என்னன்னு? அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட கிட்ட போய் சொல்றா, இப்போதைக்கு அது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ போய் அந்த ஜுன் பூஷாங் கிட்ட சொல்லு என்ன வந்து பேசல மீட் பண்ண, அவனோட அழிவு இங்க வந்திருக்கான்னு. அப்ப இது கேட்டது அந்த பொண்ணு ஷோக்கா என்ன. இப்ப ஹீரோ திரும்பி அந்த குட்டி பொண்ணு கிட்ட லீவ் பொண்ணு கிட்ட சொல்றா, சீக்கிரமா வாங்க நாம அந்த ஹால் ஆஃப் கெஸ்டுக்கு போலாம். அப்ப அந்த மிங்கி பொண்ணு கிட்ட அந்த எல்டர் கேக்குறா, யங் மிஸ் நான் அவரை டே அண்ட் நைட் ப்ரொடெக்ட் பண்ணட்டுமா? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இந்த பர்சனோட பொட்டன்ஷியல் 20,000 ஃபீட்டுக்கு மேல இருக்கு. அப்ப இவரை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இருக்கா? அப்ப அந்த எல்டர் மூஞ்சி சுலுக்கிக்கிட்ட அமிதாபா அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல. அப்ப அந்த லீவ் பொண்ணு ஒரு கோபுரத்தை பார்த்து கேக்குறா, அப்ப இதுதானா அந்த ஹால் ஆஃப் கெஸ்ட்ஸ், இதுல இருக்குது ஃபுல்லும் ஷின்னிங் அயனாச்சே. அப்ப ஹீரோ சொல்றா, இந்த நார்த்தன் வேர்ல்டுல நைட் கிங் சிட்டி தான் ஷைனி அயன் ட்ரைடு நடக்கிறதுக்கு கோரா இருக்குது. இங்க இருக்க இந்த ஷின்னிங் அயன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எலமெண்ட். அப்படியே ஹீரோ அந்த ஹாலுக்குள்ள போய்கிட்டு ஒருத்தர்கிட்ட கேக்குறா, இனி ஆக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு? இப்போ அந்த ஆள் சொல்ற, யங் மாஸ்டர் இன்னும் 2 ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கு, நீங்க அது வரைக்கும் இங்க தங்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஹெவலி ரூமை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அங்கிருந்து பேனல் கட் பண்ணா அந்த லியோ பண்ணிக்கிட்ட ஹீரோ ரூம் காட்டிக்கிட்டு சொல்றா, லியோஷி ஷன்னர் இந்த ரூமை நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப அவங்க சரி. அப்படியே ஹீரோட ரூம்ல வந்து ஹீரோ ரிங் எடுத்துக்கிட்டு சொல்றா, பரவாயில்ல அந்த லீப்பாயலு ரொம்ப பணக்காரனா இருக்கும் போல இருக்கு, அவனோட ஸ்டோரேஜ் ரிங்குக்குள்ள 400 மில்லியன் சீடன் அயன் இருக்குது, எனக்கு கிடைச்சது லெக்குதா. அப்போ இன்னும் இந்த ஆப்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அப்ப அங்கிருந்து ஒரு வாய்ஸ், யங் மாஸ்டர் நான் தான் மிங்கியூ, நான் உள்ள வரலாமா? சரி நீ உள்ள வா. அப்ப அந்த மிங்கியூ பொண்ணு உள்ள வந்து சொல்ற, எனக்கு இன்னும் உங்களோட நேம் தெரியாது. அப்ப ஹீரோ சொல்ற, என்னோட பேரு லின்யூ. அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, இந்த பொண்ணு நார்த்தன் இல்லத்திலேயே ஒன் ஆஃப் தி டாப் 3 பியூட்டிஸ்ல ஒரு ஆளு, உண்மையை சொல்லணும்னா இவ ரொம்ப அழகா இருக்கா. அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, நான் உன்னை கேட்கலாமா, நீங்க எந்த செக்டை சேர்ந்தவர், உங்களோட இந்த ஸ்ட்ரெங்தே பார்த்தாலே தெரியுது, இந்த நார்த்தன் இல்லத்துல உங்களை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு. அப்ப ஹீரோ சொல்றா, அதோட ரீசன் நீ இது வரைக்கும் ரொம்ப அதிகமான ஆளுகளை பார்த்ததே இல்ல. நாளைக்கு தானே சிட்டிலோடு ஜுன்வோங் சாங் வெளியே வருது, அவரோட 10 லேயர் ஆஃப் மிட்சல் எலிமெண்ட் டெக்னிக் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு கேட்கிற, என்னோட அப்பா நாளைக்கு வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை பத்தி நாங்க வேற யார்கிட்ட சொன்னதே இல்ல, எனக்கும் எல்டருக்கும் மட்டும் தானே தெரியும். அப்ப ஹீரோ சொல்றா, நீ நினைக்கிறவரை இந்த உலகத்துல நிறைய சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு, ஃபேமிலிஸும் செக்ஸும் இப்ப இந்த நைட் கிங் சிட்டிக்குள்ள வந்திருப்பாங்க, நீ அவங்கள வெல்கம் பண்ண போறது இல்லையா? அப்ப அந்த மிங்கி பொண்ணு நினைக்கிறா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ஆம்பளை பையன் என்ன வெளியே போக சொல்லுது. அப்படிங்கிறது கடுப்பாய் கிளம்பிக்கிட்ட சொல்றா, சரி நான் உங்களை இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் இங்கிருந்து கிளம்புறேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து நினைக்கிறா, நான் இவகிட்ட இருந்து இதை எதிர்பார்த்ததுதான், இந்த பாஸ்ட்ல இருந்து அதே பர்சனாலிட்டி இன்னும் இவகிட்ட இருக்கு. அப்ப அந்த மிங்கி பொண்ணு கடுப்பாய் வெளியில வரும்போது அந்த லிங்ஃபாம் பாய்ட கேக்குறா, மிஸ் மிங்கி அதுக்குள்ள யார் இருக்குது? அப்ப அந்த பொண்ணு, டே வழியில இருந்து தள்ளி நில்லடா, இல்லைன்னா உன்னோட மண்டை கிண்ட நான் உடச்சிட போறேன். அப்படியே கடுங்கோபத்தோட மனசுல நினைக்கிறா, ஏய் லின்யூ முட்டா பையல, நீ என்ன வெளியே துரத்து விட்ட இல்லையா? அப்ப இந்த லிங்ஃபாம் பாய்ல சொல்றா, என்ன இவ இவ்வளவு கோபத்துல இருக்கா, நான் இது மாதிரி எப்பவும் பார்த்ததே இல்லையே. ஐயோ அந்த பையன் ஏதாச்சும் பண்ணிருக்குமா மிஸ் மிங்குய? அப்ப அவனோட பின்னாடி ஒருத்தர் அப்பியர் ஆயிட்டு கேக்குறா, லோடு வேணும்னா நான் அவனை போட்டு தள்ளிவிடட்டுமா? அப்ப அவன் சொல்ற, இல்ல வேணாம், அது வீணா பிரச்சனை உருவாகும், இந்த ஆப்ஷன் முடிஞ்ச பிறகு அவன் எங்கிருந்து போகவில்லையா? அப்போ அவனுக்கு நான் சரியான ஒரு சூழ்நிலை கொடுக்குறேன், உன்னோட நைட் சைன்ஸ் வச்சு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. அப்ப அவன் சரி லோடு. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோட ரூம்ல அந்த லியோ பொண்ணு வந்து சொல்றா, நான் ஷானரை கூட்டிக்கிட்டு போய் இன்ட்ரெஸ்டட் பர்சன் கிட்ட ஒப்படைக்க போறேன். அப்ப அந்த குட்டி பொண்ணு, பிக் பிரதர். அப்ப ஹீரோ கேக்குற, சரி உங்களோட ஹேண்ட் ஓவரிங் பாயிண்ட் எங்க? அப்ப அந்த லியோ பொண்ணு சொல்றா, 3rd ஸ்ட்ரீட்டோட மிடில் தான் அது இருக்கு, அங்கதான் மெர்ச்சன்ட் ஷிப் பீப்புள்ஸும் இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு சொல்றா, பிக் பிரதர் நீங்களும் என் கூட வர முடியுமா? என்ன விலைக்கு வாங்கினவங்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. அப்ப இதை கேட்டது ஹீரோ ஷோக்காய் கேக்குறா, என்னது விலைக்கு வாங்கினாங்களா? அப்போ நீ உன்னோட பேரண்ட்ஸே பார்க்க போலையா? அப்படிதானே நான் நினைச்சேன்.